இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மச்சான், நாங்க ஒண்ணும் மானம் கெட்டு போல. ராசம்பளம் தானே எங்களை அமிச்சாரு. அவரே வந்து எங்களை கூப்பிட சொல்லுங்க, நாங்க வரோம். நாங்க வீட்டுக்குள்ள வரதா இருந்தா இந்த துளசி வீட்டை விட்டு போகணும். அனுப்ப முடியுமா? ஏன் கேலண்டர் இப்படி ஆடுது? ஏதோ நடக்க போகுதா? அம்மா தாயே, என் மனசு ஏதோ படபடப்பா இருக்கு. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. துளசி, இதா சாப்பிடு. நான் போய் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். தாசு, இவங்க சாப்பிட ஆரம்பிச்சதும் நாம இங்க இருந்து போயிடணும். இனிமே இங்க இருக்க கூடாது. சரிக்கா, இவங்க சாவரத்தை பார்க்க வேணாமா? டேய், யாராவது பார்த்தா திரும்ப நாம ஜெயிலுக்கு போகணும். பெயில் கூட கிடைக்காது. பரவாயில்லையா? துளசி, என்னது சாப்பிடாம இருக்க? அது வந்து சித்தி, இத நான் நல்லதானே கட்டி வச்சிருந்தேன். எப்படி அறந்ததுன்னு தெரியலையே. சித்தி, என்னமோ தப்பா இருக்கு சித்தி. ஏதோ சாமி சொல்ற மாதிரியே இருக்கு. இருங்க. ஐயா, பசிக்குது ஐயா. அப்படியா? உனக்கெல்லாம் கிடைக்காது. ஏன் கிடைக்காது? ஏன் கிடைக்காதுன்னா, இது ஒன்னும் பிச்சை போட கொண்டு வரல. என்னமோ நீங்க கொண்டு வந்த மாதிரி பேசுறீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். இந்த மகாலட்சுமி கொண்டு வந்ததுதான். வணக்கம் மகாலட்சுமி. வணக்கம். இங்க பாரு, உனக்கு நான் வேற நல்ல சாப்பாடா கொண்டு வந்து தர சொல்றேன். இப்ப முதல்ல நீ கொஞ்சம் வெளியில போறியா? சரிம்மா, சரி. பாத்தியா மகாலட்சுமி எப்படி மரியாதையா சொல்றாங்க? அவங்க கிட்ட கத்துக்கோங்க. எல்லாம் நேரம் சாப்பிட கூட விட மாட்டான் போல இருக்கு. சாப்பாட்டுக்கு மணி அடிச்சாச்சு. சாமி கும்பிட்டு சாப்பிடுங்க. இதான் உங்களோட கடைசி சாப்பாடா இருக்கு. என்ன சொல்ற? கடைசி சாப்பாடா? ஆமா, இதுதானே கடைசி. புரியலையே. இல்லங்க, நீங்க எல்லாரும் இந்த மாதிரி கோவில்ல உட்கார்ந்து சாப்பிடுற கொடுமையான நிலைமை இனிமே வரவே கூடாதுல, அதுதான் சொன்னேன். மேகல, நீயும் வாயேன், கொஞ்சம் சாப்பிடுவோம். இல்லங்க, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. இதெல்லாம் நான் பார்த்து நல்லா ரசிக்கணும். அது மட்டும் இல்லாம நான் இப்பதானே வேற ஏதோ சொன்னேன். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. ஆமா, உங்க ஜனனி எங்க காணோம்? சிவா மாமா கூப்பிட்டப்போ எங்க மேல அக்கறை பொங்கி வழிற மாதிரி எங்க கூட தான் இருப்பேன்னு சொன்னா. துளசி வீட்ல இருக்கால, சிவா மாமாவை முழுங்கிடுவாளோன்னு பயந்து சிவா மாமாவோடவே ஓடிட்டா. ஜனனி தப்பிச்சிட்டால. என்னது தப்பிச்சுட்டாளா? சாமி வருது, அப்புறமா சாப்பிடலாம். முடிவீங்க முடிவீங்க, அப்புறம் சாப்பிடலாம். ஐயோ, என்னது? பாவீங்களா, சாப்பிட கூடவா விட மாட்டீங்க? ஏங்க, அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஒண்ணு பொடியெல்லாம் வராது. சாப்பிடுங்க. பரவாயில்ல,
சாமி போகட்டும், என்ன அவசரம்? சரிதான், கும்பிட்டுருவோம். அமராவதி, அது முடிவை அப்புறம் சாப்பிடலாம். ஐயோ இப்பதான் இந்த சாமியெல்லாம் வரணுமா? எல்லாமே எனக்கு எதிரா தான் இருக்காங்க. ச்சே. மா, சாமி ரொம்ப அழகா இருக்குல்லம்மா. கும்பிட்டுக்கோ கும்பிட்டுக்கோ. ரம்யா, துளசி ஜனனி 2 பேரையும் விரட்டி விட்டுட்டு சிவா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேண்டிக்கோ. சிவா, ஏய், என்னாச்சு? சிவா, உடனே கோயிலுக்கு போகணும். என்னாச்சு? உன் கூட போகணும்னு ஆசைப்படுறாங்க போல. ஏய், எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஏதோ தப்பா இருக்கு. சீக்கிரமா கோயிலுக்கு போய் ஆகணும். துளசி, எதுக்கு திரும்ப கோயிலுக்கு போயிட்டு? எல்லாரும் ஏற்கனவே உங்க மேலதான் கோவமா இருக்காங்க. ஒன்னும் ஆகாது, விடுங்க. சிவா, என்ன அவங்க தப்பாவே பேசினாலும் பரவாயில்ல. எனக்கு ஏதோ தப்பா தோணுது. நம்ம கண்டிப்பா போகணும். ப்ளீஸ் சிவா. ஆமா சிவா தம்பி, துளசி ஏதாவது இந்த மாதிரி சொன்னா அது கண்டிப்பா நடந்துரும். என்ன ஜோசியம் பாத்தியா? ஜனனி ப்ளீஸ். நடக்குமா நடக்காதான்னு இப்ப டிஸ்கஸ் பண்ண நேரம் இல்ல. இப்ப போனா நல்லது. இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி இப்படி என்னலாம் நடந்திருக்கு? ஹே பவானி, நீ சும்மா இரு. துளசி தான் சொல்றால, காரணம் இல்லாம சொல்லுவாளா? சிவா, நீ கூட போ. ஆண்டி, இவ ஒளர்றா ஆண்டி. போதுமா? எதுக்கு எடுத்தாலும் வியாக்கியானம் பேசாத. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்தா நீ திருப்பி தருவியா? எல்லாத்துக்கும் மறுப்பு பேசாதீங்க. கண்டிப்பா ஏதாவது முக்கியமானதா தான் இருக்கும். அண்ணா வாங்க, நம்ம எல்லாரும் போலாம். சரி துளசி, வாங்க போலாம். இரு சிவா, நானும் வரேன். அண்ணா நானும் வரட்டுமா? வேணாமே, நீங்க அங்க வந்து ஏதாவது ஏட்டிக்கு போட்டியா பேசி மனுஷனுக்கு டென்ஷனா தான் வரும். நீங்க தயவு செஞ்சு இங்கே இருங்க, அதான் நல்லது. நாங்க போயிட்டு வந்துடுறோம். அண்ணா நான் வேணா வரட்டுமா? சரி வா போலாம். சிவா, ஃபோன் பண்ணுடா. பண்றேம்மா. போயிட்டு வரமா? போ.